வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல். இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு, முட்டைக்கோஸ் கூட்டு, புடலங்காய் கூட்டு 3 வகையான கூட்டை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு ஜெயம் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு வாழைப்பூ கூட்டு செய்யலாம். அதுக்கு 2 கைப்பிடி பைத்தம்பருப்பை குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய்லாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். வாழைப்பூவும் நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு கடாயில் அந்த பருப்பை சேர்த்துட்டு வாழைப்பூ கட் பண்ணதை சேர்த்துக்கணும். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வாழைப்பூவும் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காவும் சீரகமும் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துட்டோம்னா வாழைப்பூ கூட்டு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இந்த வாழைப்பூ சேர்த்துக்கிறதுனால. அதனால் இது வாரத்துக்கு 2 தடவையாவது இதை நம்ம சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு பைத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு தண்ணியில் நல்லா அலசி கழுவிட்டு அதில் அலசினதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு குக்கரில் 3 விசில் வச்சிடணும். அடுத்து புடலங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். கடாயில் அந்த பருப்பை போட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புடலங்காவை அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அந்த புடலங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காவும் சீரகமும் மிக்சியில் அரைச்சி அதை அதில் சேர்த்துட்டோம்னா புடலங்காய் கூட்டு ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அதுக்கப்புறம் தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கும் என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு பருப்பை தனியாக வேக வச்சுட்டு கடாயில் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி அதுவும் நம்ம இது கூட சேர்த்துடணும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவும் சீரகமும் அரைச்சி இதில் சேர்த்தோம்னா புடலங்காய் கூட்டு ரெடி. சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. நம்ம ரசத்துக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம், இதை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற குக்கிங் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய ஜெயபாரதி முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சமையல் வீடியோ பார்ப்பதற்கு ஜெயபாரதி முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.